வணக்கம். நிஜமான பாதுகாவலர் அப்படின்னா யாரு? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு மனச தொடுற உண்மை கதை மூலமா இந்த கேள்விக்கு ஆழமான ஒரு பதில தேட போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி உண்மையாவே யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான ஒரு நேரம். அப்போ உங்க கைய இறுக்கமா புடிச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்ற அந்த ஒருத்தர் யாரு? முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். பாதுகாவலர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி மாயாஜாலம் பண்றவங்க இல்லல்ல. அவங்க நம்மள மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷங்க தான். ஆனா அவங்களோட செயல்கள் இருக்கு பாருங்க, அதுதான் அசாதாரணமானது. அவங்க தொடர்ந்து நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பாதுகாப்பு அரணா மாறிடுறாங்க. சரி, அப்போ ஒரு பாதுகாவலர்னா யாரு? ஹீரோக்கள், புராண கதைகள் எல்லாத்தையும் தாண்டி நிஜத்துல அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உண்மை கதையை விட சிறந்த வழி வேற என்ன இருக்க முடியும்? வாங்க, மனார் குடும்பத்தோட கதைக்குள்ள போகலாம். அவங்க வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத பாதுகாவலர் எப்படி வந்தாருன்னு பாப்போம். பாருங்க, இந்த வார்த்தைகளை மனார் குடும்பமே சொல்லியிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவர் எங்கள் பாதுகாவலர். இந்த ஒரு வரி போதும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான பிணைப்ப நம்ம புரிஞ்சுக்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? வாங்க பார்க்கலாம். மனார் குடும்பத்தோட நிலைமை ரொம்பவே கடினமான ஒரு சூழல். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்ச அப்பாவுக்கு ஒரு பெரிய விபத்து. வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. மொத்த குடும்பமும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில தள்ளப்படுது. குழந்தைங்களோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்துல தான் அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வராரு. அவர் யாரு? ஏதோ தூரத்து சொந்தக்காரரோ இல்ல பெரிய பணக்காரரோ கிடையாது. அதே அடுக்குமாடி குடியிருப்புல இருந்த அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் திரு வேணுகோபால், ஓய்வு பெற்ற ஒரு பேங்க் மேனேஜர். அவ்வளவுதான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். திரு வேணுகோபாலோட உதவிங்கிறது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு அதோட முடிஞ்சு போகல. அது ஒரு தொடர் பயணம். அப்பாவுக்கு விபத்து நடந்ததும் உடனே ஓடி வந்து நின்னதிலிருந்து அவங்களுக்கு நிதி ஆலோசனைகள் கொடுத்தது, முக்கியமா அந்த குழந்தைகளோட படிப்பு தடைப்படாம பாத்துக்கிட்டது வரைக்கும் அவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிறையான உறுதியான சப்போர்ட்டா மாறினார். சரி, இப்ப இந்த கதையிலிருந்து ஒரு படி பின்னாடி வந்து இத கொஞ்சம் அலசி ஆராயலாம். ஒரு பாதுகாப்போட கட்டமைப்பு எப்படி இருக்கும், ஒரு பாதுகாவலரோட செயல்பாடு உண்மையில எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்பவே முக்கியம். நாம பொதுவா ஹீரோன்னு கவனம் நினைக்கிறோம், ஏதோ ஒரு பெரிய பரபரப்பான தருணத்துல வந்து உதவி செய்றவங்கள. ஆனா ஒரு உண்மையான பாதுகாவலர் அப்படி இல்ல. அவங்க வேற மாதிரி. அவங்க செய்யறது சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், ஆனா அது நிலையா இருக்கும். பல சமயம் யாருமே கவனிக்காத செயல்கள் மூலமா நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு கைத்தட்டலோ பாராட்டோ தேவையில்லை, நம்ம கூட இருந்தா மட்டும் போதும். அப்போ ஒரு பாதுகாவலரோட குணங்களை நாம 4 விஷயமா பிரிக்கலாம். 1, நிலைத்தன்மை. அதாவது நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கூடவே இருக்கிறது. 2, நடைமுறை ஆதரவு. வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, நிஜமான உதவி. 3, பரிந்துரை. தன்னோட அனுபவத்தை வச்சு மத்தவங்கள ஜெயிக்க வைக்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமா உணர்ச்சிபூர்வமான உறுதி. இந்த 4 குணங்களையும் திரு வேணுகோபாலோட ஒவ்வொரு செயல்லையும் நாம பார்க்க முடியும். இப்ப நாம பேசின இந்த குணங்கள்லாம் உங்க மனசுல யாரையாவது ஞாபகப்படுத்துதா? கண்டிப்பா படுத்தும். ஏன்னா உங்க பாதுகாவலர்கள் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. அவங்கள எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்கள கண்டுபிடிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு நீங்களே இந்த 3 கேள்வியை கேட்டு பாருங்க, போதும். முதல் கேள்வி, யார் உங்க கூட எப்பவும் நிலையா இருக்காங்க? சந்தோஷத்துல மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலயும். 2வது, யார் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அமைதியா உங்களுக்கு உதவி செய்றாங்க? 3வது, யாருடைய வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கை பாதையை உண்மையிலே சரி செஞ்சிருக்கு? இந்த கேள்விகளுக்கு வர்ற பதில்தான் உங்க பாதுகாவலர் யாருங்கிறது உங்களுக்கு காட்டும். சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அதாவது அக்கறையின் மரபு. ஒருத்தரோட செயல் எப்படி ஒரு அலை மாதிரி பரவுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் மனார் குடும்பத்தோட அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பாருங்க. எங்களுக்கு யாருமே இல்லாதப்போ அவர் எங்க கூட நின்னார். அந்த ஒரு வாக்கியத்துல எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு யாருமே இல்லங்கிற அந்த தனிமை உணர்வுக்கு பிறகு திடீர்னு இல்ல ஒருத்தர் இருக்கார்னு தோணுற அந்த ஒரு நொடி அது வாழ்க்கையே மாத்தி போடும் இல்லையா? ஆமா, அதுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு நபர்தான். ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க, நம்பிக்கை சுத்தமா இல்லாத ஒரு இடத்துல அத மறுபடியும் விதைக்க ஒரே ஒருத்தர் போதும்.
அதுதான் ஒரு உண்மையான பாதுகாவலரோட சக்தி. சரி, கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாதுகாவலர்களை நாம அடையாளம் கண்டு அவங்களுக்கு நன்றி சொல்றது கதையோட ஒரு பாதிதான். ஆனா இன்னொரு பாதி ரொம்ப முக்கியம். அது நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க யாருடைய பாதுகாவலரா இருக்க போறீங்க?